வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இளைஞர்கள் அடிப்படைவாதத்திற்கு ஆளாகாமல் பாதுகாக்க அரசு முழுமையான முயற்சிகளை எடுக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதி. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை இந்தியாவிற்கு வருமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. பின்னடைவை உணர்ந்து அதனை சமாளிக்க வடக்கில் பல உத்தரவாதங்களை அரசாங்கம் வழங்கி வருகிறது என்று வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றச்சாட்டு. அரசாங்கம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்தியாவுடன் செய்த ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யாது என திலீப் ஜாவீர கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். இளைஞர்கள் அடிப்படைவாதத்திற்கு ஆளாகாமல் பாதுகாக்க அரசு முழுமையான முயற்சிகளை எடுக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். முஸ்லிம் மக்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியை முன்னெடுத்து வந்துள்ளதாகவும் இன்றைய தினம் முஸ்லிம் மக்கள் தேசிய மக்கள் சக்தியோடு உறுதியுடன் நிற்கின்றார்கள் என்றும் அவர் கூறினார். ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் அனுரகுமார திசாநாயக்க முதன்முறையாக மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு விஜயம் செய்தார். இந்த விஜயத்தின் ஒரு பகுதியாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நிறைவேற்றுக் குழு ஏற்பாடு செய்த மக்கள் சந்திப்பு மட்டக்களப்பு மகாத்மா காந்தி பூங்காவில் நடைபெற்றது. இது வெற்றி நமதே ஊர் நமதே என்ற தலைப்பில் வெற்றிகரமான கூட்டமாக அமைந்தது. இந்த நிகழ்வில் வெளிநாட்டு அலுவல்கள் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர, மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய தலைவர்கள், உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர். அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து வந்த தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களை சேர்ந்த மக்கள் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு டெல்லி விஜயத்திற்கான அழைப்பை தெரிவித்துள்ளார். இலங்கை விஜயத்தின் போது பிரதமர் மோடி கொழும்பில் உள்ள தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் சஜித் பிரேமதாசவை சந்தித்து சுமார் 30 நிமிடங்கள் இருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கு இந்தியாவிலிருந்து எத்தகைய ஆதரவை எதிர்பார்க்கிறீர்கள் என்று பிரதமர் மோடி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சஜித் பிரேமதாச நோய் தொற்றின் போது மற்றும் அதன் பின்னர் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காலத்தில் இந்தியா வழங்கிய உதவியால் இலங்கை விரைவாக மீளக்கூடிய சூழல் உருவானது. எதிர்காலத்திலும் நாட்டு வளர்ச்சிக்காக இந்தியாவின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு டெல்லி வருகை தருமாறு நேரடி அழைப்பு விடுத்துள்ளார். சந்திப்பில் உடனிருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் இந்த விஜயத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் பிரதமர் மோடி ஆலோசனை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் எதிர்பாராத தேர்தல் பின்னடைவை உணர்ந்து அதனை சமாளிக்க வடக்கில் பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது என்று வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஆட்சியாளர்களை விமர்சித்து ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதாக வாக்களித்த இந்த அரசு பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் முழுமையாக தோல்வியடைந்தது. மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் அமலாக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக அத்தியாவசிய தேவையான அரிசி, தேங்காய், உப்பு போன்ற பொருட்களின் விலைகள் பல மடங்கு உயர்ந்தது. இந்த நிலையில் வடக்கில் மக்கள் மனதில் நல்லதை நிலைநாட்டுவதற்கு அனுர அரசாங்கம் சலுகைகள் மற்றும் திட்டங்களின் பேரில் வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி செய்கிறது. தெற்கில் இருந்து முக்கிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய குழுக்களையும் வடக்கு மாவட்டங்களுக்கு அனுப்பியுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை மீறி ஆலயங்களில் அரசியல் கூட்டங்களை நடப்பது, இராணுவ வளங்களை பயன்படுத்தி மக்கள் மீது அழுத்தம் கொடுப்பது போன்ற செயல்கள் கவலைக்கிடமானவை என்று சுட்டிக்காட்டினார். மேலும் கடல் தொழில் அமைச்சுகின்ற தலைப்பில் பல வீதிகள் புனரமைக்கப்படும் என்று கூறி வீடுகளுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. அதேவேளை சர்வதேச விளையாட்டு மைதானங்களை அமைக்கப் போவதாகவும் ஏற்கனவே உள்ள மைதானங்களை நவீனமாக மாற்றுவதாகவும் கூறி அமைச்சர்கள் தலைமையில் குழுக்கள் வந்து ஊடகங்களுக்கு பிரச்சார நிகழ்வுகளை நடத்துகின்றனர். இவ்வாறு உத்தரவாதங்கள் மற்றும் திட்டங்களின் பேரில் மக்களை மயக்க முயற்சி செய்வதன் மூலம் உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற விரும்பும் அரசாங்கத்தின் நோக்கம் வெளிப்படையாகிவிட்டது என்று அவர் குற்றம் சாட்டினார். மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக நிகழ்வின் போது பிரதமரின் பாதுகாப்பு குழுவினர் பாதனைகளோடு ஆலய வளாகத்திற்குள் நுழைந்ததை தொடர்ந்து பல தரப்பினர் தங்கள் கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றனர். நடைபெற்ற இந்த விழாவுக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய பக்தி நெறியில் கலந்து கொண்டார். அவருடன் சென்றிருந்த பாதுகாப்பு பிரிவினரும் காவல்துறை விசேட அதிரடி படையினரும் ஆலய வளாகத்திற்குள் பாதனை அணிந்த நிலையிலேயே பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. மேலும் பிரதமரோடு ஆலயத்திற்குள் சென்ற அவரது பணிக்குழுவினர் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் மேலங்கி அணிந்தவாறே நுழைந்ததாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதே நேரத்தில் கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் மேலங்கிகளை அலற்றி ஆலயத்திற்குள் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் உடனடியாக உடல் சோதனைகள் மற்றும் கடுமையான தணிக்கைகளுக்குள் உட்படுத்தப்பட்டதாகவும் இதற்கான எதிர்ப்புகளை ஆலய பிரதம குருக்கள் பிரதமர் அலுவலகத்திற்கு தெரிவித்ததை அடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் தளர்த்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த சம்பவம் மத நெறிமுறைகளை மீறியதாக கருதி சமூக விருந்தினர்கள், மத நிபுணர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது.
யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த பிரதமர் இந்து மக்களின் மத உணர்வுகளை பாதித்துள்ளார் என்பதை அடுத்து அவர் மக்கள் மத்தியில் மன்னிப்பு கோர வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா தெரிவித்தார். இன்று சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசும்போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் வரும் மே 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தற்போது தேர்தல் சட்டம் நடைமுறையில் உள்ள நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழு அனைத்து கட்சிகளுக்கும் சுயேட்சை குழுக்களுக்கும் விதிமுறைகளை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. இந்த சூழலில் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தி நடத்திய தேர்தல் பிரச்சார நிகழ்வுகளில் பிரதமர் ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டார். ஆனால் அந்த நிகழ்வுகளில் தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளது. இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயமாகும். மேலும் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் நடைபெற்றிருந்த கும்பாபிஷ நிகழ்வில் பிரதமரின் பாதுகாப்பு படையினர் பாதணிகளோடு ஆலய வளாகத்திற்குள் நுழைந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களின் வழிபாட்டில் இடையூறு ஏற்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பிரதமர் மாவட்டபுரம் சென்றது ஒரு சாதாரண பக்தி பயணம் அல்ல, மாறாக அது ஒரு மலிவான தேர்தல் அரசியல் நகர்வாகும். இதற்கு முன் பல்வேறு அரசியல்வாதிகள் ஆலயத்திற்கு சென்றிருந்தாலும் இவ்வாறான அமைப்பு சீர்குலைவு ஏற்படவில்லை. பிரதமரின் வருகையால் பக்தர்களிடையே அதிருப்தியும் உணர்வு புண்பாடும் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்து மக்களின் மத உணர்வுகளை கீறியதற்காக பிரதமர் பொது மக்களிடம் நேரடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் காரைநகர் மற்றும் நேர்வேலி பகுதிகளில் ஆலய வளாகத்தில் மேடைகள் அமைத்து பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் இது தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணான செயல் என்றும் சுட்டிக்காட்டினார். மத தலங்களை அரசியல் மேடையாக பயன்படுத்தும் இந்த அரசியலை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும். தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகள் தங்கள் கடமைகளை முடிவு வரை இல்லாமல் நேர்மையாக செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆனால் ஆலய வளாகத்துக்குள்ளே பாதுகாப்பு அதிகாரிகள் நுழைவதாக இருந்தால் தங்களது காலணிகளை அகற்றிவிட்டுத்தான் நுழைய வேண்டும். ஆனால் நேற்று பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களோடு வந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தங்கள் காலணிகளோடு அதிரடிப்படையினர் உட்பட ஆலய வளாகத்துக்குள்ளே ஆலய மகோத்சவ நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்திலே பிரவேசித்து அங்கு தரித்து நின்றிருக்கிறார்கள். இது தூரமான மன உளைச்சல்களை மாத்திரமல்ல, கஷ்டங்களையும் அங்கு குழுமியிருந்த பக்தர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அவர் ஆலயத்தின் சுற்றாடலிலே பத்திரிகையாளர்களோடு செய்தியாளர்களோடு அரசியல் பேசியிருக்கிறார். அவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? இந்த நாட்டின் எந்த சட்டத்தின் கீழே இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அவருடைய இந்த நடவடிக்கைகள் அங்கே அமைதியாக பிரார்த்திக்க வந்த 50 வருஷங்களுக்கு பிறகு நடைபெற்ற அந்த மகோத்சவத்திலே கலந்து கொள்ள வந்த இந்து மக்களுடைய உணர்வுகளை கீறி காயப்படுத்தி இருக்கிறது. பிரதமர் வடக்கின் இந்து மக்களிடம் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும். இந்தியாவுடன் கையெழுத்திடப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து அது சாத்தியமானால் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அரசு துணிந்து செயற்பட வேண்டும் என்று சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜேவேர் சவால் விடுத்துள்ளார். எனினும் அரசாங்கம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யாது என்பது உறுதி என்றும் அவர் தெரிவித்தார். அவிசாவளை பகுதியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே திலீப் ஜேவிர இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், சமீபத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் 7 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. ஆனால் அந்த ஒப்பந்தங்கள் குறித்து விஜித ஹேரத் பாராளுமன்றத்தில் ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்ட போதும் ஒப்பந்தங்களின் நியாயமான உள்ளடக்கங்கள் எந்த விதத்திலும் வெளியிடப்படவில்லை. தேவைப்பட்டால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இது தொடர்பாக கோரிக்கை விடுக்கலாம். அரசாங்கத்தின் தற்போதைய நிலை மனவருத்தம் அளிக்கக்கூடியது. இதுபோன்ற செயல்களை இதுவரை எந்த அரசாங்கமும் மேற்கொண்டதில்லை. இந்த ஒப்பந்தங்களில் உள்ள தகவல்களை ராஜதந்திர காரணங்களால் வெளியிட முடியாது என்ற சூழ்நிலையிலும் அரசாங்கம் நேர்மையாக ஆம் நாங்கள் கையெழுத்திட்டோம், ஆனால் இந்த காரணத்திற்காக அந்த விவரங்களை பகிர முடியாது என்று சொல்ல வேண்டும். ஆனால் இப்போது ஒப்பந்தங்களின் உள்ளடக்கம் யாருக்கும் தெரியவில்லை மற்றும் அது தெரியப்படுத்தப்படும் வாய்ப்பும் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார்.